வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் ஆரிஸ்மங்கலம் கோழியார் கோட்டையில் கடந்த ஒரு வாரமாக மின்தடை ஏற்பட்டது. பொதுமக்கள் மின்வாரியத்தில் புகார் கூறியும் மின்தடை சரி செய்யப்படவில்லை. 10ஆம் வகுப்பு நடைபெற்ற நேரத்தில் மின்தடை ஏற்பட்டதால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். ஆத்திரமடைந்த கோழியார் கோட்டை பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மின்வாரிய அலுவலக அதிகாரிகளுக்கு எதிராக கோஷமிட்டனர். அதிகாரிகள் முறையான பதில் அளிக்காததால் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஆரிஸ்மங்கலம் போலீசார் மற்றும் தாசில்தார் அமர்நாத் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். விரைவில் சரி செய்யப்படும் என உறுதியளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இந்து மதத்தை ஆபாசமாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி இந்து முன்னணி சார்பில் திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் பெண்கள் மறைத்து வைத்திருந்த பொன்முடியின் படத்தை செருப்பால் அடித்தனர். இன்ஸ்பெக்டர் சந்தானமேரி தலைமையிலான போலீசார் உருவ பொம்மை எரிப்பு என நினைத்து தண்ணீரை வாளியில் கொண்டு வந்திருந்தனர். திடீரென பெண்கள் தங்கள் திட்டத்தை மாற்றி பொன்முடி படத்தை செருப்பால் அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்முடி படத்தை பெண்களிடமிருந்து போலீசார் போராடி பிடுங்கினர். கடலூர் மாவட்டம் அயன் குறிஞ்சிப்பாடியில் MRK பன்னீர்செல்வம் நகர் உள்ளது. இந்த நகரில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இப்பகுதி மக்களுக்கு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. நேற்று மாலை இப்பகுதியில் விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரில் துர்நாற்றம் வீசியது. மக்கள் புகார் செய்ததை அடுத்து குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. குடிநீர் தேக்க தொட்டி சுத்தம் செய்து மீண்டும் குடிநீர் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். குடிநீர் துர்நாற்றம் வீசியது குறித்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அதிகாரிகள் ஆய்வு செய்து விசாரித்து வருகின்றனர். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தை அடுத்து தற்போது குறிஞ்சிப்பாடி துர்நாற்றம் வீசிய குடிநீர் விநியோகம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள விநாயகா மிஷன்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விநாயகா மிஷன்ஸ் பல்கலை வேந்தர் கணேசன் தலைமை தாங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி மருத்துவமனையை திறந்து வைத்து பேசினார். அப்போது அவர், சிறிய மாநிலமான புதுச்சேரியில் ஏராளமான தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இவை அனைத்தையும் இணைத்து மருத்துவ சுற்றுலா நகரமாக புதுச்சேரியை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், புதிய தொழில்நுட்பங்கள் மருத்துவத்தில் உள்ளன. அந்த தொழில்நுட்பங்களை புதுச்சேரிக்கு கொண்டு வந்து புதிய விதமான மருத்துவ வசதியை கொடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி பொறுத்தவரை மருத்துவ சுற்றுலா என்பது கிடைக்கக்கூடிய நிலையில் இங்கே அந்த வருகை மருத்துவ சிகிச்சைக்காக வரும் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. இப்போ நிறைய தேடி நம்ம சென்னைக்கு போகிறோம். ஒரு சிறப்பு மருத்துவம் கிடைக்கணும், அடிபட்டா உடனே போகணும்னா நம்ம சென்னைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த காலதாமதம் ஏற்படுது, உயிரிழப்பு ஏற்படுது. அது இல்லாமல் புதுச்சேரியில் இங்கே இருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா மருத்துவ வசதியும் கிடைக்கணும் என்பது எங்களுடைய ஒரு பெரிய அவா. நான் சொன்ன மாதிரி எனக்கு வெறின்னு கூட சொல்லுவேன். நான் எல்லா இடத்துலையும் பேசுவேன். அதை புதுச்சேரியிலேருந்து சென்னைக்கு போகக்கூடாது, இங்கே அடிப்பட்டா எதுனா இங்கே தான் இருக்கணும், சிறப்பு மருத்துவ வசதி கிடைக்கணும். ஏன்னா ஜிப்மர் மருத்துவமனைன்றது உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும். புகழ்பெற்ற ஒரு பெரிய மருத்துவமனை. அங்கே படித்தவங்களாம் எத்தனை நாடுகளில் இருக்காங்க, என்ன மாதிரி சிறப்பான மருத்துவம்லாம் இருக்கிறாங்க எல்லோரும் அறிந்த ஒன்று. அதே மாதிரி இப்போ புதுச்சேரியில் படிச்சுட்டு போயிருக்கோம் நிறைய பேர் வெளியில் இருக்காங்க. இப்போ நிறைய மருத்துவர்கள் இங்கே படித்து விட்டு செல்கின்ற பிள்ளைகள்லாம் சிறந்த மருத்துவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். புதுச்சேரியில் படிச்சுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. இப்போ நிறைய கல்லூரி, ஒரு சிறிய மாநிலத்தில் இவ்வளோ மருத்துவக் கல்லூரி அப்படின்னு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மருத்துவக் கல்லூரி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவர்களுக்கு அந்த இடமும் நாங்கள் அரசாங்கம் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற அரசு இட ஒதுக்கீடாக பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக அந்த மருத்துவக் கல்வி எளிதாக கிடைக்கின்ற அளவில் புதுச்சேரியில் உருவாகி இருக்கின்றோம். அந்த ஏழை பிள்ளைகள் படிக்கிறதுக்காக நம்ம காமராஜர் கல்வி உதவித்தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தி
எல்லோரும் படிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி நிறைய பிள்ளைங்க படிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மருத்துவ வசதியும் சிறப்பாக கிடைக்கணும் என்பது எங்களுடைய எண்ணம். எல்லா வசதியும் என்ன புதிய தொழில்நுட்பங்கள் மருத்துவத்தில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் அத்தனையும் இந்த மருத்துவம் பூத்த வேண்டும், மக்களுக்கு அந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை ஒரு பெரிய அறுவை போட்டு பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு தொலை போட்டே ஒரு பெரிய அறுவை சிகிச்சை பெரிய முடிச்சிடுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கின்றது. செய்தியாளர்களிடம் பேசிய விநாயகா மிஷன்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் கணேசன், புதுச்சேரியில் அனைத்து மருத்துவமனைகளையும் ஒன்றிணைத்து மருத்துவ பூங்காவை உருவாக்க வேண்டும். அதற்கான சாலை வசதிகள், விமான போக்குவரத்து உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகளை அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதன் மூலம் பல நாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் குறைந்த செலவில் அனைத்து சிகிச்சைகளையும் பெற முடியும் என தெரிவித்தார். உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப்பா வரணும். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். அவங்களுக்கு எல்லா சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். ஹாஸ்பிட்டல் மட்டும் பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், வந்தால் தங்குறதுக்கு வீடு, சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வரவங்களாம் சேஃப்டி இருக்குன்னு பார்ப்பாங்க. எல்லாம் ஒத்துழைச்சி வந்துச்சுன்னா பாண்டிச்சேரி ஒரு காலத்தில் ஒரு பெரிய டூரிசம் ஹப்பா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது எங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக கூட இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். எல்லா ஸ்பெஷல் கார்டியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி, அவசர சிகிச்சை பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு, அப்புறம் குடல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம் அப்படின்னு எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இங்கே இருக்குது. அப்புறம் பிற்காலத்தில் புற்றுநோய் சிகிச்சை மையமாகவும் புற்றுநோய் சிகிச்சைக்கும் தேவையான ஃபெசிலிட்டிஸ் இங்கே பண்ண போகிறோம். அதனால் என்னென்னலாம் லேட்டஸ்ட்டாக வருதோ உங்களுக்கு இப்போ சென்னையில் எடுத்துட்டிங்கன்னா புதுசாக ஒரு டெக்னிக், ஒரு ஸ்கில்லோட ஒரு டாக்டர் வராரு அப்படின்னா அவங்களெல்லாம் இங்கே வரவழைச்சு மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிலாம் சொல்கிறாங்களே, இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலைசேஷன் பீரியடெல்லாம் குறைஞ்சி போச்சு எல்லாமே. ஏன்னா சர்ஜரியும் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு சின்ன துவாரத்து வழியாக கூட ஒரு பெரிய சர்ஜரி செஞ்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நிபுணர்கள்லாம் இங்கே வரவழைக்கலாம். ஸோ அதனால் எப்படி டெவலப் ஆகி வரும் இப்போ சொல்ல முடியாது. பட் நம்ம சரியான ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தா உலகத்தில் பல வல்லுநர்கள் இங்கே சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சென்னை தலைமை செயலகத்தில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார். இப்போ வந்தது நன்றி சொல்லல, கொண்டாட வந்திருக்கோம். இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்ட கேஸுனால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள். அதனால் அந்த கொண்டாட்டத்துக்காக தான் நான் வந்தேன். அதில் என்ன உதவி பண்ணணும்னாலும் தேசிய அளவில் இந்த வெற்றியை நாம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும்படி கொண்டாட வேண்டும் என்பதை அவர்கிட்ட அதுதான். ஓராண்டுக்கு முன்னாடி அவ்வளோ அவசரப்பட வேண்டியதில்லை. அதனால் இப்போ நடந்த நல்ல சந்தோஷமான விஷயங்களை அதை பற்றி நீங்கள் பேசுங்க, நிறைய பேசுங்க. நன்றி.